சசிகலா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. நான் வர்றேன் 2026 ஆட்சி அமைப்போம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான். குறிப்பாக தற்பொழுது அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக செயல்படுகிறதுங்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. சசிகலாவோட அந்த சோகால்டு ரீஎன்ட்ரி முதல்ல ரீஎன்ட்ரியே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க அவங்க இன்னைக்கு ஒரு தனி மனிதர். அவங்க கட்சி சுத்தமாக எடப்பாடி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. முதல்ல டிடிவி கிட்ட ஒரு செக்ஷன் போயிடுச்சு. அது வந்து எந்த மாற்றத்தையும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. ரெண்டாவது அதிமுக ஒரு சாதி கட்சி ஆயிடுச்சுங்க. எந்த சாதி கட்சி சொல்லுங்கள்? இது பெரிய குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவின் இறப்புக்கு பிறகு அந்த இடத்தை தான் இட்டு நிரப்புவதாக கருதி கொள்ளுபவர். அவர் என்னைக்கு வந்து அந்த அம்மா 2021 பிப்ரவரியில் வந்து தேர்தலுக்கு 10 நாள் முன்னால் நான் தேர்தலில் போட்டியிடப் போவதிலே ஒதுக்கிக் கொள்கிறேன்னு அறிவித்தாங்களோ, இல்லை அசம்பிளி தேர்தல் அப்போ ஒரு மாநில கட்சித் தலைவர் அறிவித்தாரோ, அன்றைக்கே அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 4 வருஷம் சிறை தண்டனை பெற்றவர் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு விடுதலையான நாளிலிருந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. நான் கருதுவது பாஜகவின் ஆசீர்வாதத்தால் தான் அவர் இப்படி பேசுகிறார். பாஜக ஆசீர்வாதத்தில் தான் அவர் பேசுகிறார் என்பது பொய் என்றால், உண்மைக்கு மாறானது என்றால், இங்கு திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு இணையாக மோடி அரசாங்கத்தை அவரை விமர்சிக்க சொல்லுங்கள். கொடநாடு வழக்கு ஏன் மேலே நகருது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதான் எடப்பாடியை நேரடியாக தாக்கி பல வார்த்தைகள் பொழுது எடப்பாடியின் பக்கம் அதிமுக இரட்டை சின்னம் எல்லாம் ஒரு வலுவாக இருக்கார் எடப்பாடி. நீங்கள் 7 வருஷம் விட்டுட்டு இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசுனீங்கன்னா எவனும் எடுத்துக்க மாட்டான். இன்னொன்று, கொடநாடு கேஸை காமிச்சு எத்தனை நாள் மிரட்டுவீங்க? மறைமுகமாக அதில் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். அதனால் அது வந்து முடிஞ்சு போன விஷயம். கொடநாடுன்னா நீ வந்து ஆதாரம் தான் காமி. எடப்பாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது சரி நினைக்கிறீங்களா? தவறு. தோல்வியோ வெற்றியோ அவர் போட்டிட்டு இருக்க வேண்டும். ஒரு கட்சி வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. இப்போ ஜனநாயகம் பணநாயகமாக மாறி போச்சு. இந்த கருமத்துக்கு எலெக்ஷன் தேவையா? ஆக்ஷன் விட்டு போங்களேன். அதிமுக ஓபிஎஸ் வெளியில் போனது உள்ளே வராமல் இருக்கும் பட்சத்தில், டிடிவி தனியாக இருக்கும் பட்சத்தில், பிஜேபி கூட்டணி இப்படியே தொடரும் பட்சத்தில், விஜய் அரசியலுக்கு வரும் பட்சத்தில், சீமான் இப்படியே இருக்கும் பட்சத்தில், திமுக கூட்டணி நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரி 200 சீட் அடிக்கும். அதிமுக மீண்டும் மாபெரும் தோல்வியை தழுவும். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. அதிமுக தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு எடுத்து, ஏன்னா தேர்தலுக்கு பின் என்னவாக போகிறதோ, பாஜக மேலே வந்தால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு பத்திரிகைகளில் பல செய்திகள் வந்தது. தேர்தல் முடிந்தது. பட் அதிமுகவிலேயே பல பிரளயங்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவை கைப்பற்ற முயற்சிக்கிறாங்கிற ஒரு செய்தி இந்த அப்புறம் போயிட்டு இருக்கும்பொழுது சசிகலா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. நான் வர்றேன் 2026 ஆட்சி அமைப்போம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பல தோணிகளில் பேசியிருக்காங்க. குறிப்பாக தற்பொழுது அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக செயல்படுகிறதுங்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சசிகலாவோட அந்த சோகால்டு ரீஎன்ட்ரி முதல்ல ரீஎன்ட்ரியே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க அவங்க இன்றைக்கி ஒரு தனி மனிதர். அவங்க பின்னால் யாருமே கிடையாது. கட்சி சுத்தமாக எடப்பாடி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. முதல்ல டிடிவி கிட்ட ஒரு செக்ஷன் போயிடுச்சு. ஆகவே சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி என்பது அவர் அதை பற்றி சொல்லிக்கொள்ளலாம் ரீஎன்ட்ரி என்று. அது வந்து எந்த மாற்றத்தையும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. முதல்ல வந்து அவருடைய ரீஎன்ட்ரியை எடப்பாடியை விட்டுருங்க. இந்த சோகால் ரீஎன்ட்ரியை ஓபிஎஸும் டிடிவியும் விரும்புவாருங்களான்னு பாருங்கள். அவங்களே விரும்ப மாட்டாங்க. அவங்களா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவங்களா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. ஆகவே இது வந்து ரீஎன்ட்ரி என்பது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத தவறான பார்வை. அவங்க என்றைக்கு வந்து 21 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் ஜனவரியில் ஜெயிலேருந்து வெளியில் வராங்க. 4 வருஷம் தண்டனையை முடிச்சுட்டு. எலெக்ஷன் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ண போகிறான். அசம்பிளி எலெக்ஷன் பிப்ரவரியில் 10 நாளைக்கு முன்னால் நான் அரசியலேருந்து ஒதுங்கி கொள்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் அதுவும் அசம்பிளி தேர்தல். இவங்க ஒன்றும் தேசிய கட்சி கிடையாது, மாநில கட்சி. ஒரு மாநில கட்சியோட தலைவராக தன்னை கருதி கொள்ளுபவர், ஜெயலலிதாவின் இறப்புக்கு பிறகு அந்த இடத்தை தான் இட்டு நிரப்புவதாக கருதி கொள்ளுபவர், அவர் என்றைக்கு வந்து அந்த அம்மா 2021 பிப்ரவரியில் வந்து தேர்தலுக்கு 10 நாள் முன்னால் நான் தேர்தலில் போட்டியிடப் போவதிலே ஒதுக்கிக் கொள்கிறேன்னு அறிவித்தாங்களோ, அவங்க போட்டியிட முடியாது. முதல்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களுக்கு. அதை பேசுவோம். அசம்பிளி எலெக்ஷனில் நான் யாருக்கும் ஆதரவில்லை, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன்னு அசம்பிளி தேர்தல் அப்போ ஒரு மாநில கட்சி தலைவர் அறிவித்தாரோ, அன்றைக்கே அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 21 போல் 24 போல் இப்போ திடீர்னு வந்து அவங்க எதுக்கு வந்து என்ட்ரிக்கு வராங்க? இப்போ 3 வருடம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் பேசுகிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். எதுக்கு வராங்க? அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வராங்க? யார் இருக்கா அவங்க பின்னால்? இன்றைக்கி கட்சி 63 எம்எல்ஏஸு, எல்லா மாவட்ட செயலாளர்கள், பெரும்பாலான நிர்வாகிகள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்காங்க. சொற்ப எண்ணிக்கையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் வேண்டுமானால் ஓபிஎஸ் கூட இருக்கலாம். டிடிவி ஏற்கனவே தனியாக ஒரு 3% ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டார். இவங்க கூட யார் இருக்கா?
இவங்க நேற்று இன்னொன்று என்ன சொன்னாங்க நேற்று? 26 ஆட்சி அமைப்போம் அதிமுக, அது அவங்களுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி உங்களுக்கு இருக்கும்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா வந்து 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்று 21 ஜனவரியில் வெளியில் வராங்க இல்லையா? 4 வருஷம் சிறை தண்டனை பெற்றவர் சிறையிலேருந்து விடுதலையான பிறகு விடுதலையான நாளிலேருந்து 6 ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டு போட்டியிட முடியாது. 27 ஜனவரி வரையில் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. 26 அசெம்பிளி எலெக்ஷனில் அந்த அம்மா போட்டி போட முடியாது. அந்த அம்மாவுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டினியூஸ். அப்போ யாரை வச்சு நீங்கள் தேர்தலில் நிறுத்த போகிறீங்க? இவையெல்லாம் அடிப்படையான கேள்விகள். ரெண்டாவது, அதிமுக ஒரு சாதி கட்சி ஆயிடுச்சுனாங்க. எந்த சாதி கட்சி சொல்லுங்கள்? இது பெரிய குற்றச்சாட்டு. அவங்க குறிப்பாக டேரெக்டாக எடப்பாடிங்கிற அந்த பெயரை பயன்படுத்தாமல் மேற்கு மாவட்ட மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி சொல்லுங்கள். எல்லாம் சரிங்க. சாதி கட்சினா இப்போ உங்கள் காலத்தில் 30 வருஷமாக அது எப்படி இருந்தது? 30 வருஷமாக ஒரு சாதி கட்சி வந்து இப்போ இன்னொரு சாதி கட்சி ஆயிடுச்சுன்றது பரவலான புரிதல். ஆனால் அதை தெருவில் இருக்கும் போக சொல்லலாம். நீங்கள் ஒரு தலைவர் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க நீங்கள் எப்படி அதை சொல்ல முடியும்? ஆகவே சசிகலா அவர்களுடைய நேற்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அது ஒன்றும் எந்த தாக்கத்தையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தாது. 26 தேர்தலில் சசிகலாவால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் கருதுவது பாஜகவின் ஆசீர்வாதத்தால் தான் அவர் இப்படி பேசுகிறார். 2021 அவர் தேர்தலில் போட்டி போடாமல் ஒதுங்கியதும் பாஜகவுடைய நிர்பந்தத்தால் தான். இப்பொழுது தான் மீண்டும் வருவதாக சொல்வதும் பாஜகவின் நிர்பந்தத்தால் தான். அன்றைய காரணம் சசிகலாவை ஒதுங்கியிருக்க சொன்ன பாஜக இன்றைய தேதியில் அதிமுகவை கைப்பற்ற முயற்சி செய்வதற்கான தூண்டுதல்களை கொடுப்பதற்கான காரணம் என்ன சார்? ஆமாம், 21 வந்து அந்த அம்மா வந்தாங்கன்னா எடப்பாடிக்கு டிஸ்டர்ப் ஆகிடும்னு நினச்சாங்க. ஏன்னா ஜெயலலிதா சசிகலாவுக்கு அன்றைக்கி ஒரு ஆதரவு இருப்பது மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது. அதுவே தவறு. ஆனால் அந்த பிம்பம் இருந்தது. ஈவன் என்னை போன்றவர்களே கூட வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருப்பதாகத்தான் தவறாக கணக்கு போட்டிருந்தோம். நான் கூட தவறு செய்தேன், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அன்றைக்கி பாஜக அவரை வந்து ஏன் வலியுறுத்தி பின்வாங்க செய்தது என்றால், நிச்சயமாக அவர் வந்தால் ஒரு சலசலப்பு இருக்கும். அதிமுக வாக்கு வங்கியில் சிதைவு ஏற்படும். அதிமுகவோட பிஜேபி கூட்டணியில் இருந்ததால் அது திமுகவுக்கு லாபகரமாக அமையும் என்று தான் நீங்கள் தேர்தலில் ஒதுங்கிறீங்கள்னாங்க. ஏங்க அந்த அம்மா 21 அசெம்பிளி எலெக்ஷன் அப்போ மறுபடியும் சொல்கிறோம், ஒரு மாநில கட்சியோட தலைவராக தன்னை கருதி கொள்பவர், ஜெயலலிதாவோட 30 வருஷம் இருந்தவர், தன்னை ஜெயலலிதாவின் வாரிசு என்று அவரே நினைத்து கொள்கிறார். அவர் எப்படி ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடியும்? நினைத்தே பார்க்க முடியாது. அசெம்பிளி எலெக்ஷனில் நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஒதுங்கியும் நின்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஒதுங்கி நின்னாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன வந்தது? இந்த அரசியலில் சீர்படுத்த வேண்டி வரணுன்னா நீங்கள் அன்றைக்கே வந்திருக்கணும். 21 நான் கருதுவது, என்னுடைய அவதானிப்பு 21 அவர் ஒதுங்கி நின்றதும் பாஜகவுடைய நிர்பந்தத்தால், இன்றைக்கு மீண்டும் வருவதும் பாஜகவுடைய நிர்பந்தம் என்று சொல்ல மாட்டேன், அறிவுறுத்தலால் தான் அவர் வருகிறார். ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் மீது 1995-96 காலகட்டத்தில் போடப்பட்ட அமலாக்கத்துறை போட்ட அன்றைய ஃபெரா வழக்குகளில் 6 வழக்குகளில் 3 வழக்குகள் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 3 வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன. 30 வருஷமாக எக்மோர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறது உங்களுடைய அனுமானத்திற்கும் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குமே நான் விட்டு விடுகிறேன். என்னங்க அவருக்கு என்னங்க இருக்குது இன்றைக்கி கட்சிக்குள்ளே? யதார்த்தமாக பேசுங்க. கட்சி இன்றைக்கி எங்கேயோ கடந்து போயிடுச்சு. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு. 4 வருஷம் ஜெயிலுக்கு போனப்பே முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்த பிறகு எடப்பாடி அவங்கள சேர்த்துக்கல. யாரால் யார் முதலமைச்சரான இந்த கதையெல்லாம் பழைய கதை. எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னுவோம், எல்லாம் பழைய கதை. இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணீங்களே. நான் என்ன சொல்கிறேன், என்னால் தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார், செய் நன்றி இல்லை, அவர் எல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். 21 அசெம்பிளி எலெக்ஷனை நீங்கள் சிறையிலேருந்து வந்த பிறகு ஏன் புறக்கணித்தீர்கள்? நீங்கள் போட்டி போட முடியாது. பிரச்சாரத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம்ல. அக்கா அக்கான்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்கிறீங்களே, அந்த அக்காவோட சின்ன ரெட்டை இல்லை. அம்மா அம்மா அம்மான்னு ஜெயலலிதாவை சொல்கிறீங்களே, அந்த அம்மாவோட சின்ன ரெட்டை இல்லை. நீங்கள் இதுக்கு வரைக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு கேட்டிருக்கீங்க. 21 தேர்தலில் உங்களுக்கு மரியாதை இருக்கோ இல்லையா, ரெட்டையிலைக்கு அம்மா ஜெயிச்ச சின்ன ரெட்டையில், அம்மாவை உருவாக்கின சின்ன ரெட்டையில் ரெட்டையிலைக்கு போடுங்கன்னு தெளிவாக ஒரு கால் கொடுக்காமல் நீங்கள் ஏன் போனீங்க? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறக்காதுங்க. முதல்ல 4 வருஷம் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க. அதுக்கப்புறம் ஒரு அசெம்பிளி எலெக்ஷனை புறக்கணிச்சிங்க. இன்றைக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நான் தான் அதிமுகன்னு சொல்கிறீங்க? பழைய கதை பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அன்றைய நிலவரம் என்று இன்று வேறுங்கிற இன்று வேறு. 8 வருஷம் ஜெயலலிதா மறைந்து 8 வருஷம் நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்து 3 வருஷம், நீங்கள் ஒரு தேர்தலை புறக்கணித்து 3 வருஷம், ஒரு தேர்தலில் உங்கள் பாஷையில் சொன்னால் ஒதுங்கி நின்று 3 வருஷம். இப்போ வந்து என்ன சாதிக்க போகிறீங்க? கட்சி எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் இன்னமும் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வரவில்லை. யதார்த்தத்தை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது.
இது எந்த விதத்துலையும் அதிமுகக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்தாது. முதல்ல ஓபிஎஸ் இவரை ஆதரிப்பாரா? இல்லை டிடிவி இவரை சேர்த்துப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் எங்கே மரியாதை இருக்குது? எடப்பாடி கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒரு புறம் சார் இதற்கான வாய்ப்புகள் இருக்கதா மட்டும் வேற. இன்றைய அதிமுகவில் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய பல பேரை அன்றைய தினம் வளர்த்தது சசிகலா தாங்கிற மாதிரி பழைய கதை வேண்டான்றேன். அதெல்லாம் உண்மையிலே ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஒரு வாதத்திற்கு உண்மை என்று வைத்துக்கொள்வான். 8 வருஷம் ஓடிப்போச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நீங்கள் சிறைக்கு போய் 2017 சிறைக்கு போய் 7 வருஷம் ஓடிப்போச்சு. 7 இயர்ஸ் பாலிடிக்ஸில் லாங் பீரியடு. ஒரே ஒரு காரியத்தை அந்த அம்மா பண்ணி தான் இன்றைக்கி அதிமுக அந்த அம்மா டேக் ஓவர் பண்ணுறதை நம்ம ஆர்வத்துடன் பார்க்கலாம். ஆதரிக்கிறோமோ இல்லையோ ஆர்வத்துடன் பார்க்கலாம். என்னது 21 அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிலேருந்து 21 ஜனவரியில் வெளியில் வராங்க. பிப்ரவரியில் நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு ஏன் சொல்கிறாங்க? தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு 10 நாள் முன்னால். எந்த நிர்பந்தத்தால் நீங்கள் சொன்னீர்கள்? இஷ்டம் போல் போகிறதுக்கும் இஷ்டம் போல் வரத்துக்கும் இது ஒன்றும் உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குவாங்க. சரி, தனிப்பட்ட முறையில் அந்த அம்மா மேலே நமக்கு எந்த கோபமோ குரோதமோ எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்தில் சசிகலா மேலே மரியாதை உண்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்வோ சாவோ ஜெயலலிதாவோடய அவங்க இருந்தாங்க. எந்த கட்டத்துலையும் அவங்க ஜெயலலிதாவை காட்டி கொடுக்கல. 96 கலைஞர் கவர்மெண்ட்லேயும் ஜெயலலிதாவை காட்டி கொடுக்க சொல்லி அவருக்கு அன்றைய திமுக அரசால், காவல்துறையால், லஞ்ச ஒழிப்புத்துறையால் நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் ஏற்றுக்கல. ஜெயலலிதாவை எந்த விதத்திலையும் காட்டி கொடுக்கல. அதே மாதிரி ஃபெரா வழக்குகளையும் மத்திய புலனாய்வு அமைப்புகள், அன்றைய தேவகவுடா அரசு, திமுக அங்கம் பெற்ற தேவகவுடா அரசு சசிகலாவை வற்புறுத்தியது, நிர்பந்தப்படுத்தியது, காட்டி கொடுக்கல. வாழ்வோ தாழ்வோ ஜெயலலிதாவோட மட்டுமே தான் அவங்க இருந்தாங்க. அந்த விதத்தில் சசிகலா மேலே மரியாதை உண்டு. ஏன்னா அந்த கட்சியில் பல பேர் ஜெயலலிதா பதவியில் இருந்தால் ஜெயலலிதாவோட சேர்ந்து கும்மி அடிக்கிறது, ஜெயலலிதாவுக்கு பதவி இல்லைன்னா ஜெயலலிதா விட்டு எதிராக திமுகவில் போய் சேர்ந்து ஜெயலலிதாவை வந்து ஆபாசமாக வசைப்பாடுவது, இது எதையுமே அந்த அம்மா செய்யலை. வாழ்வோ சாவோ, வாழ்வோ தாழ்வோ ஜெயலலிதாவோட மட்டுமே அவங்க இருந்துட்டாங்க. அந்த விதத்தில் அவங்க மேலே மரியாதை உண்டு, அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் நுழைவு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த மாதிரி முயற்சிகள் இறங்கினாங்கன்னா பெரும் தோல்வியை சந்திப்பார். மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்திப்பார். அதிமுகவுக்குள்ளே எந்த ஆதரவும் அவருக்கு கிடைக்காது. பேசும்பொழுது கொடநாடு வழக்கு ஏன் மேலே நகருது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதான் எடப்பாடியை நேரடியாக தாக்கி பல வார்த்தைகள்ங்கும் பொழுது தேர்தலை நடத்தி எல்லாம் முடித்து எடப்பாடியின் பக்கம் அதிமுக இரட்டை சின்னம் எல்லாம் ஒரு வலுவாக இருக்கார் எடப்பாடி. இந்த நேரத்தில் சசிகலா அந்த பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம் எடப்பாடி எதுவும் பண்ணாட்டியும் ஒரு சாமானிய தொண்டனை ஏதோ ஒரு வகையில் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏன்னா அந்த காலம் கடந்து போச்சு. இவங்க அப்போ வந்திருக்கணும். நீங்கள் 7 வருஷம் விட்டுட்டு இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசுனீங்கன்னா எவனும் எடுத்துக்க மாட்டான். இன்னொன்று, கொடநாடு கேஸை காமிச்சு எத்தனை நாள் மிரட்டுவீங்க? கொடநாடு வழக்கு இப்போ 18 நடக்குது, கொலை நடக்குது, ஜெயலலிதாவை வாழ்ந்த வீட்டிலே நடக்குது. எடப்பாடி கவர்மெண்ட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரி, எடப்பாடி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மறைமுகமாக அதில் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். இந்த அரசு வந்தது இல்லை. எத்தனை எலெக்ஷனை கொடநாடை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாங்க? திமுக 19 எலெக்ஷனை கொடநாடை வச்சாங்க, 21 எலெக்ஷனை வச்சாங்க, 24 வச்சாங்க, 3 எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க. கேஸ் ஒரு இன்ச்சு கூட நகரலையே. எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டி? அதனால் அது வந்து முடிஞ்சு போன விஷயம். கொடநாடுனா நீ வந்து ஆதாரம் தான் காமி. அதனால் வந்து கொடநாடை வச்சுலாம் இன்றைக்கி பேசுகிறதுன்றதெல்லாம் வந்து செத்துப்போன இஷ்யூஸ். அதெல்லாம் இப்போ எந்த மிரட்டலும் எடப்பாடியோடைய அந்த ஆளுமையை பாதிக்காது இப்போதைக்கு. இல்லைங்க, அவரோட ஆளுமைக்கான பாதிப்பு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வருது. தொடர்ந்து அவர் இப்போ தலைமையேற்ற பிறகு தோல்வி மேல் தோல்வியை சந்திச்சிட்ருக்காரு. இப்போ பாருங்கள், விக்ரவாண்டி தேர்தலில் பாய்காட் பண்ணுறாரு. எப்படி பாய்காட் பண்ண முடியும்? தோல்வியை ஒப்புக்கொள்வது அது இல்லையா? இப்போ 26லையும் பெருந்தோல்வியை தான் சந்திக்க போகிறார் அவர். பார்த்தாலே தெரியுது. அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். எடப்பாடியோட ஆளுமைக்கான சவால் என்பது அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வருது, செயல்பாடுலேருந்து வருது. கொடநாட்டிலேருந்தோ சசிகலாலேருந்தோ அதெல்லாம் சுத்தம் அபத்தம். அதெல்லாம் பிடிக்க வேண்டியது தானே. 3 வருஷமாக நீங்கள் உங்கள் திமுக கவர்மெண்ட் தானே. நீங்கள் தானே எதிர்கட்சியாக இருக்கும்போது, நீங்கள் பதவிக்கு வரத்துக்கு 3 வருஷம் முன்னால் சம்பவம். எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசாத பேச்செல்லாம் பேசுனீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம், 3 + 3 6 இயர்ஸ் ஆகுது. உங்கள்கிட்ட தானே போலீஸ் இருக்குது. எல்லா போலீஸும் உங்கள்கிட்ட தானே இருக்குது. எது உங்களை தடுக்குது? ஒரு அங்குலம் கூட கேஸ் முன்னால் போலையாங்க. அப்போ இந்த பூச்சாண்டியெல்லாம் இனிமேல் வேவாது. ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு இஷ்யூ 2 எலெக்ஷன் நம்ம டாமினேட் பண்ணதே இல்லை தமிழ்நாடு அரசியலில். 19 இவங்க பேசினாங்க, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. 21 பேசினாங்க, அது அவர் மேலே இந்த வெறுப்பு ஓரளவு கொடநாடு எடுப்பட்டது. 26லலாம் கொடநாடு எடுப்படாது. 2G வழக்கு 2014 எடுப்பட்டது.
2019 பார்லிமெண்ட்டில் எடுபடலையா? ஒரு இஷ்யூ 2 எலெக்ஷனில் எடுபடாது. அது நீங்கள் 3 எலெக்ஷன் பேசி 4வது எலெக்ஷன் வந்தீங்கன்னா எப்படி சார் எடுப்படும்? மக்கள் மறந்துடுவாங்க அது அப்படிங்களா? மக்கள் மறக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் மன்றத்தில் அது எடுப்படாது. நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்கல்ல. இவ்வளவு நாளாக என்ன ஐயா உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கியா? போலீஸ் உங்கள் போலீஸு. உங்களால் உங்கள் போலீஸை கையில் வச்சுக்கிட்டோம், நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிட்டோம் உங்களால் வந்து தொட முடியலன்னா அப்போ என்ன பேச்சு? இது என்ன அரசியல்? அதனால் வந்து சசிகலாவுடைய அந்த நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்பது அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஒதுக்கி விட்டு கடந்து போகலாம். செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தி அவ்வளோதான். ஒரு நாளுங்க அது கூட எங்கே பெருசாக போட்டான், உள்ளே போட்டிருக்காங்க எல்லாம் 9ஆம் பக்கம் 10ஆம் பக்கம். அவங்க என்னைக்கு 21 மறுபடியும் சொல்கிறேன், 21 அசம்பிளி எலெக்ஷன் அந்த அம்மா என்னைக்கு புறக்கணித்தாங்களோ அன்னைக்கே அவங்க அரசியல் வாழ்க்கை முற்று பெற்று விட்டது. அதை திரும்பவும் அந்த அம்மா அந்த பயணத்தை தொடரணும்னு நினச்சாங்கன்னா ஐம் சாரி, தவறாக நினைக்கக்கூடாது யாரும். அவர் மிக மோசமான தோல்வியை தான் சந்திப்பார். டேக் ஆஃபே ஆகாது, டேக் ஆஃப் ஆகாது. உங்களால் கேம்பெயினுக்கே போக முடியாது. யார் இருப்பா உங்கள் கூட? உங்கள் கூட யார் இருப்பா? அதிமுக எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிடுச்சுங்க. சசிகலா விட்டு ரொம்ப தூரம் நகர்ந்து போயிடுச்சு. ரொம்ப தூரம் அதிமுக நகர்ந்து போயிடுச்சு. பழைய மரியாதையெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இது யதார்த்தம். பாஜகவுடைய தூண்டுதலின் பேரில் மட்டுமே சசிகலா பேசுகிறார். இப்போ அதற்கு பாஜகவின், நான் இப்படி சொல்லுவேன், அதை தூண்டுதல்ன்ற வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பாஜகவின் ஆசீர்வாதத்துடன் அவர் பேசுகிறார். பாஜகவின் ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கிறது. இல்லை வேண்டுமென்றால் அவரை மோடி அரசை எதிர்த்து பேச சொல்லுங்கள். இங்கே திமுக அரசை எதிர்த்து பேசுகிறாங்கல்ல. இந்த கூற்றை பொய்ப்பிக்க வேண்டுமென்றால், பாஜக ஆசீர்வாதத்தில் தான் அவர் பேசுகிறார் என்பது பொய் என்றால், உண்மைக்கு மாறானது என்றால், இங்கு திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு இணையாக மோடி அரசாங்கத்தை அவரை விமர்சிக்க சொல்லுங்கள். அதற்கான வாய்ப்புகள் குறைவு. வாய்ப்பே கிடையாது. இதுதான் இன்றைய கலை யதார்த்தம். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாலிட்டிக்ஸில் நீங்கள் 7 வருஷம்லாம் வெளியில் போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது சினிமா கிடையாது, கம்பேக் கொடுத்து முடியவே முடியாது சார். இதை புரிஞ்சுக்கோங்க. அது இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. 30 ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பதவியில் 15 வருஷம், பதவி இல்லாமல் 10-15 வருஷம் இருந்தப்போ சசிகலாவுக்கான மரியாதை என்பது அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து காரியங்களை சாதித்து கொண்டார்கள் தொண்டர்களும் தலைவர்களும். அது அன்பினால் வந்த உறவு அல்ல, உண்மை. அன்றைய தினத்தில் எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஜெயலலிதா விட அவர் ஒரு அதிகார மையமாக இருந்தார். பதவிகளில் இல்லாட்டியும் அதிகார மையத்தோடு இருந்தார். ஆமாம், ஜெயலலிதா 15 வருஷம், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 87, 88லேருந்து 2016 வரை 28 வருஷம். அதில் ஜெயலலிதா 15 வருஷம் பவரில் இருந்தாங்க, 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து பதவியில் இருக்கும்போது கட்சியிலையும் அரசாங்கத்திலையும், பதவியில் இல்லாதப்ப கட்சியிலையும் காரியங்களை சாதிப்பதற்கு சசிகலா தான் ஜெயலலிதாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நிழல் பெண்மணியாக இருந்தார். சசிகலாவோட குட் புக்ஸில் இருந்தால் தான் நீங்கள் வந்து சாதிச்சுக்க முடியும். அப்போ என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை நான் உங்கள் யூகத்திற்கே விட்டு விடுகிறேன். அதன் காரணமாகத்தான் திருமதி சசிகலா அவர்களுக்கு கட்சியில் செல்வாக்கு இருந்தது. அன்பினால் அல்ல, மரியாதையால் அல்ல. இல்லையா? உண்மையிலேயே அதிகாரத்தால் தான் உங்களுக்கு செல்வாக்கு கூடுதுன்னா அதிகாரம் இல்லாதப்போ அது இருக்கணும். ஜெயலலிதா பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனால் அதிகாரம் இல்லாதப்போ ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு ஏன் செல்லா காசாக ஆகி போனார் சசிகலா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த அந்த 30 ஆண்டு 28 ஆண்டு காலத்தில் அவர் அன்பினால் கருணையால் எதையும் கட்சிக்காரர்களுக்கு செய்யவில்லை. நீங்கள் வேறு கன்சிடரேஷன்ஸால் தான் அதெல்லாம் நடந்தது. இன்றைக்கி அந்த கன்சிடரேஷன்ஸ் இல்லைன்னும் போது உங்கள் மரியாதை போயிடும். ரொம்ப உடச்சி பேசுகிறதுனா இதுதான் உண்மை. இது எல்லாத்தையும் விட அடிப்படை உண்மை. 21 அசம்பிளி எலெக்ஷன் இப்போ நான் ஒதுங்கி போகிறேன்னு சொன்னேன், அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹர் ஸ்டோரி. அவங்க அம்மா, அந்த அம்மா ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் இருந்தப்போ கதை முடியல. ஆனால் ஜெயிலேருந்து வெளியில் வந்த 1 மாதத்தில் நான் அசம்பிளி எலெக்ஷனில் ஒதுங்கி நிற்கிறேன்னு சொன்னால் அன்னைக்கு முற்று பெற்றது அவருடைய அரசியல் வாழ்க்கை. நீங்கள் கூறியதே போல் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தால் பேசும் சசிகலா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதிமுகவை மீட்டெடுக்க வாரின்னு சொல்கிற ஓபிஎஸ் ஒரு புறம், டிடிவி ஒரு புறம், அண்ணாமலை ஒரு புறம், இப்படி இங்கே ஒரு வலுவான கூட்டணியாக திமுக, இப்படி ஒரு 5 முனை தாக்குதலில் இருக்கக்கூடிய எடப்பாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்து போவது சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு. தோல்வியோ வெற்றியோ அவர் போட்டிகிட்டு இருக்க வேண்டும். இது கொடுக்கக்கூடிய சமிக்கை என்பது ரொம்ப மோசமான சமிக்கை.
கடந்த 21 ஆண்டுகளாக இடைத்தேர்தல்கள் என்பவை தமிழ்நாட்டில் ஒரு செல்லா காசாக, அதாவது கேலி கூத்தாக மாறி போய்விட்டன. 1999 தான் கடைசி இடைத்தேர்தலில் அன்னைக்கு வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது நம்முடைய இவர் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 25 ஆண்டுகளாக, குறிப்பாக 23லேருந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு கேடுகட்ட காரியம், யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது இன்வேரியபிளி ஜெயலலிதாவுடைய 2003-6, திமுகவுடைய 2006-11, இதுக்கு மறுபடியும் ஏடிஎம்கேவோட 2011-21, இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு 2021லேருந்து இது வரைக்கும் இடைத்தேர்தல்களில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அராஜகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் அங்கே போய் நிற்கும். மக்களே காசை எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான எதிர்க்கட்சி கான்ஸ்டியூன்சியாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க ஆளுங்கட்சி. அதனால் விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இது ஒரு மோசமான ஒரு நடைமுறை 21 ஆண்டுகளால் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்குது. இது பேசுகிறதே வந்து வெட்கக்கேடான விஷயம். ஆனால் ஒரு கட்சி வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அப்படி விட்டு கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தோக்குறமோ ஜெயிக்கிறமோ போட்டிகிட்ருக்கணும். இன்றைக்கி போட்டியிட்டாதது மூலம் தன்னுடைய பலவீனத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டார். ப்ளஸ் பிஜேபிக்கு மறைமுக ஆதரவு என்ற பழிச்சொல்லுக்கும் ஆளாகி நிற்கிறார். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஆல்ரெடி இப்போ தேர்தலிருந்து பின்வாங்கியது. இப்போ முன்பு பேட்டியில் சொல்லியிருந்தார் 1% வாக்குகள் அதிமுக அதிகமாக பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அடுத்த கணமே விக்கிரவாண்டியில் வேணாம், நாங்கள் போட்டியிடலை, அதற்கான காரணங்களாக சில சொல்கிறது, அது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களாக இருக்குது. இது நீங்கள் சொல்வது போல் பாஜகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு கள்ள உறவில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கள்ள உறவுன்றலாம் ரொம்ப தவறான வார்த்தை. அதெல்லாம் வந்து அந்த டேர்மே ரொம்ப அபத்தமாக இருக்குது. நம்ம தெரிஞ்சால் தெரியாமல் அப்படி பேசுகிறாங்க. அதே மாதிரி கள்ள உறவு இப்படிலாம் வார்த்தைகள் வந்து கேவலமான வார்த்தைகள். இது இன்னும் சொல்லப்போனால் இந்த உறவுகள் வந்து கள்ள உறவுன்றதெல்லாம் வந்து பாலியல் சார்ந்த பெண்களுக்கு எதிரான வார்த்தைகள் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அபத்தமானது. இதை தவிர்க்க வேண்டும். பொலிட்டிக்கலாக வந்து அவருக்கு டிஎம்கேவையும் பிஜேபியும் இனிமேல் ஒரே நேரத்தில் எதிர்க்க முடியுமா என்கின்ற ஐயம் வந்திருக்கலாம். நான் மறுக்கலை. அது அவருடைய அரசியல் நிர்பந்தம். கள்ள உறவுன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தை. இதை வந்து பேசுபவர்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேசுகிறார்கள். ஒரு கடுமையான நெருக்கடியில் அதிமுக இருக்கிறது என்பது உண்மை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 4 பெரிய தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டியில் ஜெயலலிதாவே உயிரோடு இருந்தால் கூட திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா தோற்று தான் போவாங்க. ஆளுங்கட்சி. ஆமாம், 2006-11 திமுக கவர்மெண்ட்டில் வந்து 11 எலெக்ஷனில் திமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா படுதோல்வி அடைஞ்சார். 11-21 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் திமுக படுதோல்வி அடைஞ்சது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும், மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் உள்ள ஒரு ரொம்ப இல்லாத ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில். பை எலெக்ஷன்ஸுன்றது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஆபாசம் நிறைந்ததாக, அராஜகம் அட்டுழியம் நிறைந்ததாக இருக்குது. என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனு ஆளுங்கட்சி பக்கம் நிற்கும். 28 மந்திரியும் அங்கே வந்து உக்காந்துருவான். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா வரைக்கும் கொடுப்பானுங்க. பரம்பரை அதிமுக ஓட்டு எலெக்ஷனில் திமுக ஆட்சி இருந்ததுன்னா திமுக தான் போடும். ஏன்னா ஒரு ஓட்டுக்கு 5,000 10,000 கொடுப்பான். ஏங்க போன வருஷம் நம்ம பட்டி ஃபார்முலா பார்த்தோமேங்க, எல்லோரும் கண்ணு முன்னால் பார்த்தவன். என்ன என்ன இது என்ன உங்கள் ஜனநாயகம்? உங்கள் ஜனநாயகம் பணநாயகமாக மாறிப்போச்சு. இந்த கருமத்துக்கு எலெக்ஷன் தேவையா? ஆக்ஷன் விட்டு போங்களேன். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை மட்டும் சொல்லலை, அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு முன்னால் இந்த அம்மா தான் இதை முதல்ல சாத்தாங்குளத்தில் ஆரம்பித்தது. 2003 மார்ச்சில் அந்த அம்மா. அப்புறம் 2005 இதில் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் லட்டுகளில் மூக்குத்தி வச்சு கொடுத்தது அதே ஜெயலலிதா. 2006-11 கலைஞர் கவர்மெண்ட்டில் திருமங்கலம் ஃபார்முலான்னு அழகிரி போய் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்து அடின்னு அடித்தார். அதே 2011 21 வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட்டில் இதே கதை தான் அங்கேயும் நடந்தது. இப்போ நீங்கள் வந்து 2வது பை எலெக்ஷன் ஈரோடில் பட்டி ஃபார்முலா செந்தில் பாலாஜி செஞ்சார். இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார். இப்போ விக்கிரவாண்டியில் பணம் கரப்புரண்டு ஓட போகுது. இது ஒரு தேர்தலாக இது? அப்போ இந்த நிலைமை 21 வருஷமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பை எலெக்ஷனில் எதிர்கட்சி மட்டுமே ஜெயிக்கக்கூடிய அவலம் எங்கேயுமே கிடையாது. கடைசியாக நமக்கு பை எலெக்ஷனில் ஜெயிச்சது நத்தம் விஸ்வநாதன் கலைஞர் கவர்மெண்ட்டில் 99. ஏங்க பை எலெக்ஷனில் எதிர்கட்சி தாங்க ஜெயிக்கும். அது தலைகீழ தமிழ்நாட்டில். ஏன்னா கரப்ட் பண்ணிட்டானுங்க அந்த அளவுக்கு மக்களை. ஜனங்களே எங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுங்கன்னு க்யூவில் நிற்கிற லெவல் வந்துடுச்சு. அப்போ விக்கிரவாண்டி ரிசல்ட்டு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் புறக்கணிப்பது அதுக்கு பதில் கிடையாது. அது நீங்கள் இவ்வளோ பலவீனமாக இருக்கும்போது அதையும் மீறி அவர் புறக்கணிக்கிறாருன்னா தோல்வி பயத்தால் தாங்க அவர் புறக்கணிக்கிறாரு. அவர் ஒன்றும் கள்ள உறவுலாம் நான் நினைக்கல, அப்படி எனக்கு தோணலை. அது வந்து அந்த வார்த்தையை ரொம்ப தவறான வார்த்தை. ஏன் கடந்த காலங்களில் வந்து இதே மாதிரியான ஒரு தோல்வியை திமுக சந்திக்கலையா? இந்த நிலைமை ரொம்ப ஆபத்தான நிலைமைங்க. அதை பற்றி இவங்க கவலைப்படாமல் இருக்காங்க. பணம் விளையாடுது. பணநாயகமாக மாறி போச்சு உங்கள் ஜனநாயகம். இதுக்கு பேர் தேர்தலா? இதை பார்த்தல ஒரு வருஷம் இல்லை, பட்டி ஃபார்முலான்னு வச்சு பட்ட பகலில்
ஓப்பனாக காசை கொடுத்து காலைல 500 சாயங்காலம் 500ன்னு கொடுத்து ஒரு 15 நாள் உட்கார வைக்கல. திரைப்படம், மட்டன் பிரியாணி எல்லாம் இது நடக்கல. வெட்கக்கேடான காரியம் நடக்கல. எதை வச்சு இதை நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? ஆகவே இது 2 பேர் ஆட்சியிலையும் இது 21 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி இவங்க பவரில் இருக்காங்க, இவங்க பண்ணுறாங்க இந்த அட்டூழியத்தை. திமுக ஏடிஎம்கேவால் இந்த அட்டூழியத்தை எதிர்கொள்ள முடியல. ஜெயலலிதாவே தேர்தல்களை புறக்கணிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009 சில அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 9லையோ 10லையோ சில சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவே புறக்கணித்த வரலாறு உண்டு. ஏன்னா எதிர்க்க முடியல. திமுகவோட அந்த அரசாங்கத்தோட அந்த அரசு உதவியோடு நடக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களை எதிர்க்க முடியல. ஒன்றும் அந்தமாக ஒன்றும் யோகியம் கிடையாது. ஆட்சிக்கு வந்தோன்னா மறுபடியும் அந்தமாக இதே தான் பண்ணாங்க. அதனால் 2 பேரும் இந்த அட்டூழியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க, திமுகவும் அண்ணா திமுகவும். இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கிறதால விக்கிரவாண்டியில் ஒரு அட்டூழியம் அரங்கேற போகிறது. எடப்பாடியால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை தவிர வேறு எதையுமே அவர் பார்க்கல. ஆனாலும் அவர் போட்டிகிட்டு இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அதிமுக வாக்கு வங்கி இப்போ எங்கே போவோம்? நீனா நோட்டாக்கு போட சொன்னியா? நீங்கள் புறக்கணிச்சிங்க. அதிமுக வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிக்கணும்னு அவர் ஏன் சொல்லலை? சொல்லாருன்னா நல்லா இருக்கும். அதிமுக வாக்காளர்கள் யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம், இல்லை போய் நோட்டாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்கள் புறக்கணிக்கிறீங்க சார். உங்கள் வாக்காளர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? ஒரு பக்கம் அதிமுககாரன் அவன் திமுக எதிராக ஓட்டு போகணும் தான் துடிப்பான். அவனுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க? அவனுக்கு உங்கள் மெசேஜ் என்ன? அவனை வீட்டிலே இருன்னு சொல்கிறீங்களா, இல்லை போய் நோட்டாக்கு போடுன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? பெருங்குழப்பத்திலும் தோல்வியின் பயத்திலும் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வாக்கு வங்கி நிச்சயமாக சொல்கிறேன், அது எந்த கட்டத்திலையும் திமுகவுக்கு போகாது. அதிமுகவோட உள்ளே நடக்கிற இந்த அட்டூழியங்களால் இவங்க அடிதடியால் அதிமுக வாக்கு வங்கி குறிப்பிட்ட சதவீதம் பிஜேபிக்கும் சீமானுக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது கிடையாது. இவ்வளோ தயக்கத்தோடு இருக்கிறார் ஒரு அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சியோடைய தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி. இவ்வளோ தயக்கத்தோடு இவ்வளோ பயத்தோடு இருந்தால் 26 எதிர்கொள்ள முடியுமா? எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா? இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா தேர்தலை எதிர்கொள்கிறது அவளுக்கு கடினம். இந்த நிலைமை தொடர்ந்தால் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா அதிமுகவுக்குள்ளே 3ஆக உடஞ்சி ப்ளஸ் திமுக கூட்டணி இதே மாதிரி வலுவாக இருந்ததுன்னா நிச்சயமாக எடப்பாடியால் 26 ஃபேஸ் பண்ண முடியாது. ஏங்க வாக்கு வங்கி அதில் பாதாளத்துக்கு போயிருக்குங்க. நீங்கள் 23% வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. 30% கிராஸ் பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு. எல்லா தொகுதியிலையும் 25% வாங்கினா கூட சைபர். இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அவர்களுடைய இந்தியா கூட்டணி அப்படியே தொடரும் பட்சத்தில், அதிமுக ஓபிஎஸ் வெளியில் போனது உள்ளே வராமல் இருக்கும் பட்சத்தில், டிடிவி தனியாக இருக்கும் பட்சத்தில், பிஜேபி கூட்டணி இப்படியே தொடரும் பட்சத்தில், விஜய் அரசியலுக்கு வரும் பட்சத்தில், சீமான் இப்படியே இருக்கும் பட்சத்தில், திமுக கூட்டணி நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரி 200 சீட் அடிக்கும். இப்படியே தொடர்ந்தால் அதிமுக மீண்டும் மாபெரும் தோல்வியை தழுவும். ஓகே சார், அரங்கத்திற்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் சார். அந்த ஸ்டாலின் 200+ குறித்து சசிகளுடைய ரீஎன்ட்ரி எடுபடாது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இதை முடிவு செஞ்சுருக்கீங்க. நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார்.